பாப்பா எங்கே போயிட்ட? ஆளை காணோம்ல. உன் வீட்டுக்குள்ளார போயிட்டியா? பாப்பாவை பாப்பா எங்கே போயிட்டோன்னு ஆளை காணோம். எங்கே இருக்க? டேய், வீட்டுக்குள்ளார போயிட்டியா? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இன்னும் தினம் ஸ்கூலுக்கு போகணுமா? போர் அடிக்குது, வீட்டில் இருக்கேன், ஜாலியாக இருக்கும் அப்படின்ன. எது ஸ்கூலு உனக்கு? ஸ்கூலுக்கு போக ரொம்ப அலப்பறையாக இருக்குது தினம். இங்கே படிக்கிறியா பாடம்? ஏன் ஸ்கூலுக்கு எங்கே போகிற? ஸ்கூலுக்கு இதான் உன் ஸ்கூலா? பதில சொல்லு. கிளம்பி யூனிஃபார்ம் எடுத்துட்டு வா. உன் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கிடையாதா? இதான் ஸ்கூலா? இதுலயே படிக்கிறான் அவன். இதான் ஸ்கூலா? இந்த ஸ்கூல்லையே படிக்கிறான் அம்மா. எல்லா பிள்ளைங்களுமே அப்படி தான் பண்ணுது. மெதுவாக அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டு போயிடுவோம். நம்மளால் இப்போ ஸ்கூல் டேஸில் சாப்பாடு அர்ஜெண்ட்டாக ஊட்ட முடியாது. மற்ற டேஸில் ஊட்டலாம். ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டு அவள் மம்மிகிட்ட பயந்துட்டு சாப்பிட்ருவா. ஏன் தினம் ஸ்கூலுக்கு போகணும்? போர் அடிக்குது, எதுக்காக தினம் என்னை ஸ்கூலுக்கு போக சொல்கிறீங்க அப்படிங்கிறா. எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான். ஸ்கூலில் கொஞ்சம் நல்ல பிள்ளைங்களை அப்படியே பிள்ளைங்களை ஆர்வத்தோடு பிள்ளைங்க போகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸ்கூலில் நிறையா பிள்ளைங்க எந்த சைடு லெஃப்ட் சைடு போகணும், இந்த வாயை மூடி சாப்பிட்ணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ், பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், இதுக்கெல்லாமே ஒரு கிளாஸ் வைக்கணும். அப்போ நல்லொழுக்கம் நாண்டி டெய்ல்னு ஒரு கிளாஸ் ஒன்று நான் படிக்கும் போதெல்லாம் இருந்துச்சு. நாண்டி டெய்ல்னு சின்ன சின்ன புக்கு இருக்கும். அந்த புக்கு நாண்டி டெய்ல் கிளாஸுங்கிறது அது நல்லாயிருக்கும். நல்லொழுக்க கதைகள் இருக்கும். இப்போ அதையும் எடுத்துட்டாங்க, அதுவும் கிடையாது. ஓகே கைஸ், சும்மா உங்களோட கலந்துரையாடுறேன். ஓகே, பாய்.